இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் சார். வணக்கம் சார். 为什么你是上当他很害吗？我们正在密切关注到Dwarsia Durga since I were uses wa Sansanta Punjole Spoon. 我们会在那里认识他的生命。 ஓகே சார். என்ன தலை சொல்லிட்டு போறாரு? டேய், தலைவர் துர்காவை பூஞ்சோலை கிராமத்துல வச்சு கொல்லணும்னு சொல்றாப்புல. வா போலாம் வா. நான் பத்மாமாவை பார்க்கணும்னு சொல்லி சித்தர் என்ன அனுப்புனாரு. ஆனா பத்மான்னு பேரை சொன்னாலே எல்லாரும் இங்க பயந்து ஒதுங்குறாங்க. அவங்க மருமக கூட என்ன ஊரை விட்டு போக சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது, யார கேக்குறது? எப்படியாவது மூக்குத்தியை கொண்டு போய் அம்மனுக்கு போடணுமே. அப்பதான் என் ஹஸ்பண்ட் சாரோட உயிர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அவரை காப்பாத்த முடியும். அம்மா தாயே மீனாட்சி அம்மா. என்ன இது? யாரோ ஒரு அம்மா தற்கொலை பண்ணிக்க போறாங்களே, அது யாருன்னு தெரியலையே. அவங்கள எப்படியாவது காப்பாத்தணுமே. யாரு எந்த இடம் தெரியாம நான் எப்படி காப்பாத்துறது? முதல்ல யார்கிட்டயாவது கேட்போம். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா, பூசாரி ஐயா, பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஐயோ, கனவு வந்துச்சுன்னா அது நடக்குமே. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. பூசாரியை விசாரிக்கலான்னு வந்தா அவரும் இங்க இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? அது எந்த மலை எங்க இருக்குன்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா குதிச்சிடாதீங்கம்மா, நில்லுங்க. ஐயோ கடவுளே, அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா ஐயோ அம்மா, என்னம்மா இது? வேண்டாம்மா, என்ன தடுக்காத. அம்மா அம்மா நான் சாகணும். காரியம் பண்றீங்கம்மா, நான் செஞ்சு வந்துருங்க. நான் சாகணும். வேண்டாம்மா அம்மா. எதுக்கு என்ன தடுத்த? நான் சாகணும். அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. உயிரை விடுறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வா இருக்காது. முதல்ல நீங்க வாங்க வாங்க. அம்மா தயவு செஞ்சு அழாதீங்க. யார் நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அம்மா தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். என்னோட எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுமா. நான் உயிரோட இருக்கும் போது என் கண்ணு முன்னாலேயே என் மகனோட ஆயுள் முடியறத எப்படிமா தாங்கிக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? பெத்த மகன் அம்மாவுக்கு கொள்ளி வச்சா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஆனா அம்மா தான் பிள்ளைக்கு கொள்ளி வச்சா பெத்த மனசு என்ன பாடுபடும்? அந்த கொடுமையை எப்படி தாங்கிக்க முடியும்? உங்க மகனுக்கு என்னாச்சு? நாளைக்கு நாளைக்கு அவரோட ஆயுள் முடிய போகுதும்மா. ஏங்க நாளைக்கு சாவ போறவங்க கிட்ட வந்து உதவி கேப்பீங்களா? யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அம்மா நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு பத்மா. அம்மா நான் உங்களை தேடிதான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். உங்களை பத்தி தான் காலையில இருந்து விசாரிச்சிட்டு இருக்கேன்மா. ஊருக்குள்ள யாருமே விவரம் சொல்லாம என்ன ஊரை விட்டு போன்னு விரட்டிட்டே இருக்காங்க. இப்ப கூட நான் உங்க மகனை கூட பார்த்தேம்மா. அவர் கூட உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு. ஆமா, நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? மீனாட்சி அம்மன் மூக்குத்திய நந்தினி கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக நான் உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. மீனாட்சி அம்மனோட மூக்குத்தி? ஆமாம்மா. மீனாட்சி அம்மனோட மூக்குத்திய
நீ ஏமா மீட்கணும்? அதனாலதான் இன்னைக்கு என் குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அம்மா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு வாங்க. தயவு செஞ்சு வந்துருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. என்ன சிஸ்டர், நமக்கு வந்த சோதனைய பாத்தீங்களா? இல்ல, ஆஃப்டர் ஆல் ஒரு கிளிய காலி பண்றதுக்கு நாம எப்படி எல்லாம் படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். நாம எத்தனை பேரை கொலை பண்ணி இருக்கிறோம். முட்டாள், அது ஒண்ணும் ஆஃப்டர் ஆல் கிளி இல்ல. அந்த கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிறது சூர்யாவோட உயிர். சூர்யாவோட உயிரை காப்பாத்த மாறி துர்காவோட உடம்புக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்கா. சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர். நம்மளால தான் அந்த கிளிய கொல்ல முடியல. ஆனா அந்த இச்சாதாரி நாகத்தால கூட அந்த கிளிய டச் பண்ண முடியல. பாத்தேளோ, என்னதான் நம்ம நாக்ஸ் விதவிதமா உருமாறினாலும் அந்த கிளிய கொல்ல முடியலையே சிஸ்டர். டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்குது சிஸ்டர். சிஸ்டர், என்ன யோசனை? நமக்கு தேவை மாப்பிள சூர்யா சாவணும். மாப்பிள சூர்யா செத்தாதான் நமக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் அந்த துர்காவை ஈஸியா பழிவாங்கிடலாம் சிஸ்டர். அது மட்டும் இல்ல சிஸ்டர், துர்கா ஊர்ல இல்லாத நேரமும் நமக்கு சாதகமா தானே இருக்குது. துர்கா இங்க இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை நாம கிளிய சாவடிக்கிறது துர்காவுக்கு முன்னாடியே கனவா அப்படியே வந்தா கூட கோலமலையில இருக்கிற அவளால உடனே கிளம்பி இங்க வந்து கிளியெல்லாம் காப்பாற்ற முடியாது சிஸ்டர். அதனால நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம் சிஸ்டர். இந்த நாக்ஸையும் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் சிஸ்டர். கிளிய நாமளே கொண்டுடுவோம். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? சிஸ்டர், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த நாக்ஸ் கிட்ட இருந்து வைரத்தை எப்படி வாங்குறதுன்னு தானே சிஸ்டர். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல கிளியோட கதையை முடிப்போம், அப்புறமா வைரத்தை பத்தி யோசிப்போம். வைரம் கிடைச்ச உடனே அந்த நாக்ஸையும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளுறது நமக்கு என்ன புதுசா? அப்ப சரி, நீ போய் அந்த கிளிய கொன்னுட்டு வா. ஆஃப்டர் ஆல் கிளி தானே, அப்புறம் ஏன் இந்த தயக்கம்? போ, போய் அந்த கிளிய கொன்னுட்டு வா. நாகஜோதி வந்து கேட்டா நான் ஏதாவது சொல்லி அவளை சமாளிச்சுக்கிறேன். அது சிஸ்டர், நீங்க தான் வெள்ளி, நீங்க தான் கொல்லணும். வாங்க சிஸ்டர். நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இந்த சான்ஸ விட்டா அப்புறமா என்னைக்குமே நம்மளால சூர்யாவை சாகடிக்கவே முடியாது. அதனால நீ போய் அந்த கிளிய கொன்னுட்டு வா. ஆஹா, இந்த டிஸ்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? நம்மள எல்லாம் கோத்து விடுது.